மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. 8+8 உதயசூரனுக்கு தாங்கள் ஓட்டு என முடிவெடுத்துட்டாங்க. 8+8 16 நான் சொல்ல மாட்டேன். இது எவனோ வந்து ஸ்டாலின் சாரை திட்டுறான், கொஞ்சம் பாருங்களேன். 8+8 16 மூதேவி. இன்னைக்கு இந்த மாதிரி வந்து பல மேட்டர்களை கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை வந்து பனையூர் பண்ணையாரு வீட்டை விட்டு வெளில வர சொல்லு அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் ஒரு வீட்டுக்கு கதவையும் தட்டி தளபதி அவர்கள் உள்ளே போய் அவங்க குறைகளை கேட்டு இன்னைக்கு ஒரு முழு அரசியல்வாதியாக தளபதி அவர்கள் மாறி இருக்காப்புல. ஆனால் அதுக்கு மாறா பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விஜய் அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு இந்த திமுக கும்பல், ஏன் திமுக கும்பல்னு நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பைத்தியமாவே சுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். தளபதி பண்ற மாதிரியே பண்றது. இப்போ ரீசெண்டாக எழுதி வாங்கி குடிச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்னு சொன்னவர் அண்ணன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. வைக்கக்கூடிய மகளிரை நான் கேட்கிறேன், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் இந்த மாதிரி தான் பல காமெடிகள் பண்ணிட்டு இருக்காப்புல. அதாவது அப்பாங்கிறாரு இவரே இஷ்டப்பட்டா, ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் அப்படிங்கிறாப்புல. இதில் எது அப்பாவா அண்ணான்னு தெரியல. இது மாதிரி வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் திமுகவில் ஒரு துரந்தர்னு யாரை சொல்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம பெட்டிலதா இருக்காங்க இல்லையா, யாரு பிரேமலதா கிடையாது, பெட்டிலதா. ஸோ அந்த பெட்டிலதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் ஒரு துரந்தராக மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல வேலைகளை பார்த்துருக்காங்க. அதுக்கு நம்ம பயல்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு அடிச்சது என்ன, ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். நம்ம தாவேகாவை சார்ந்து நிற்கக்கூடிய வேட்பாளர்களை இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அதனால தான் நேற்று உங்களுக்கு வீடியோ வராமல் இருந்திருக்கும். இன்னைக்கு உங்களை பார்த்து கண்டிப்பாக வீடியோ போட்டோன்னு முதல்ல ஸ்டுடியோவில் வந்து உட்காந்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துரும். நிறைய விஷயங்கள், அதாவது இந்த 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஊர்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் பல சம்பவங்கள் பண்ணிட்டாருங்க. எல்லாத்தையும் 1 by 1 லைனாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் திமுக பைத்தியம் முடிச்சு சுந்தரம் அந்த விஷயத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் கோலம் போடுறது என்ன, பெரம்பூரில் அவரோட ஆஃபீஸில் கூப்பிட்டு பொதுமக்களோட குறைகளை கேட்கறது என்ன, வீடு வீடாக போய் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்கறதுன்னு ஒரு முழு அரசியல்வாதியாக தன்னை மாற்றிக்கிட்டாரு தளபதி விஜய் அவர்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திமுக கும்பல் கதறன்னு கதறிட்டு தளபதி என்னென்னலாம் பண்ணுறாரோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஆளை போட்டு எப்படி இந்த 11 பேர் கொண்ட குழுவை போட்டு எப்படி தேடுவாங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்னென்ன பண்ணுறாரோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவனு இளநீ குடிக்க ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பெண்களோட அண்ணன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாருன்னா பாதுகாப்பு முதலமைச்சர். வைக்கக்கூடிய மகளிரை நான் கேட்கிறேன், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் எது எப்படியோ நான் வெளியில் போயிட்டு இந்த சுற்றுப்பயணம்லாம் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த விசிலுக்கு தளபதி விஜய் அவர்களோட அந்த முகத்துக்கு பேர் ஆதரவுங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஒரு மக்களும் கொண்டாடுறாங்க. அதாவது அந்த வேட்பாளர் யாருன்னு தெரியுதோ இல்லையோ, தளபதி விஜய் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியுதா, தளபதி அவர்களுக்கு பேர் ஆதரவு. உண்மையிலேயே சொல்கிறேன், 234 தொகுதிகளில் பல தொகுதிகளை நம்ம வந்து கைப்பற்ற போகிறோம் தாவேகா அப்படிங்கிறது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வெளியில் பார்த்ததோடு தெரியுது. இப்போ சென்னையில் இருக்கோம், சென்னையில் ஒரு கூட்டம் கூடுது, தளபதி போகிறாருன்னா ஒரு கூட்டம் கூடுது, அதெல்லாம் வேற. வேட்பாளர் அந்த தாவேகாவோட அந்த கட்சி கொடியோட அந்த போஸ்டரோட அந்த விசிலோட போகும்போது அவங்களுக்கு இருக்க அந்த மரியாதை இருக்குல்ல, வேற லெவலுங்க. அதுக்கேற்ற மாதிரி தளபதி அவர்களும் 2 நாளைக்கு முன்னாடி அவரோட முழு அந்த மேனிஃபெஸ்டோவையும் வந்து ரிலீஸ் பண்ணாரு புக்காக. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவம் சார்ந்த, கல்வி சார்ந்த, பெண்கள் பாதுகாப்பு குறித்து, காவலர்கள் போன்ற பல பணியாளர்களுக்கு என்னென்ன ஓய்வூதியமாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டி கரப்ஷன், அதாவது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக விளக்கி ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காரு. தேவைப்பட்டா சொல்லுங்கள், அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போடுவோம். நம்ம அந்த மாதிரி பல விஷயங்கள் தளபதி அவர்கள் சம்பவம் பண்ணிட்டாப்ல. ஆனால் என்னதான் ஒரு சம்பவம் பண்ணாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க, என்னதான் நீங்கள் எல்லாரும் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுங்க, திமுக அதிமுக தாவேகா என்ன வேணா பண்ணுங்க, ஒரே ஒரு மேனிஃபெஸ்டோ மட்டும் நம்மளால மறக்கவே முடியாது. என்ன சொல்லுங்க பார்ப்போம், ஒரு முட்டையை எடுத்து ஒரு குழந்தை ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா, நீட் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த மேனிஃபெஸ்டோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும்டா அந்த மேனிஃபெஸ்டோவை கேட்டிங்கன்னா விழுந்து சிரிப்பீங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும், நீட்டை எப்படி விளக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் அதை பண்ணிடுவோம், எப்படி மண்டே ஆட்டி நாங்கள் பண்ணிடுவோம். அந்த ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி வருமானா நான் கேட்குறேன். நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஏப்ரல் ஃபூல்
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அது எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது தாவேகா மேலே இருக்கக்கூடிய பயத்தில் திமுக இது வரைக்கும் என்னென்ன சதித்திட்டங்கள் செஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரூரில் ஆரம்பித்து கொளத்தூர் வரைக்கும் எல்லா வேலைகளையும் பார்த்தாங்க. நாசக்கார வேலைகளை இந்த தீய சக்தி திமுக பார்த்துச்சு. வெளி ஏரியாக்கள் நீங்கள் போனீங்க, அந்த வெளி தொகுதிகள்லாம் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த தீய சக்தி திமுக வந்து காவலர்களை வச்சு பல நெருக்கடிகளை கொடுத்து தான் இருந்திருக்கு. முன்னாடியிலேருந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது நமக்கு தெரியுது. இப்போ ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தொகுதியுடைய வேட்பாளர்களுக்கும் நம்ம தாவேகா நிற்கக்கூடிய தொகுதி வேட்பாளர்களும் அதே பேரை கொண்ட சுயேட்சை வேட்பாளர்களை கொண்டு வந்து நிற்க வைக்கிறது திமுக வாடிக்கையான வேலையாக எடுத்துட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் பேரில் 2-3 விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறாங்க. அது கூட பரவாயில்ல, சுயேட்சா, சரி ஓகே நீங்கள் பண்ணிட்டு போங்கன்னு விட்டுலாம். 16ஆம் நம்பர் அந்த தேர்தல் ஆணையம் வந்து சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் நம்பரில் விசில் சின்னத்தில் அவருக்கு கொடுத்துருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேம்ப்ளெட் ஒன்று பெரம்பூர் முழுக்க பரவுது. அது என்னன்னா, உங்களுக்கு யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை அப்படின்னா நீங்கள் 16ஆம் நம்பரில் நோட்டா இருக்கும், அந்த நோட்டாக நீங்கள் போட்டு போயிடலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் படித்தவன் என்ன பண்ணுவானா, என்னோட ஓட்டு நான் ஏன் வீணடிக்கணும், யாருக்கோ ஒருத்தருக்கு போடுறேன், ஒன்று திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவே, யாரோ ஒருத்தருக்கு நான் போடுறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தருக்கு போட்டுருவான். இப்போ 16ஆம் நம்பர் நோட்டா அப்படின்னு வச்சுட்டேனாக்கா அப்போ தாவேக்கா எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதாவது உண்மையிலேயே அறிவு உள்ளவன் பார்ப்பான், எங்கடா இருக்கு விசிலுன்னு பார்த்து தேடி, அதுவும் சி ஜோசப் விஜய், இந்த காலத்தில் யாருக்கு இங்கே படிக்க தெரியாது, அழகாக பார்த்து அவன் பாட்டு குத்திட்டு வந்துட போகிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளால முடிஞ்சது ஒரு 500 பேம்ப்ளெட் அடிப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேரை மாற்ற பார்ப்போமே நம்பன்னு சொல்லிட்டு இந்த வேலையில், கேவலமான வேலையில் இப்போ திமுக இறங்கி இருக்கு. அதனால அந்த பெரம்பூர் தொகுதி மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அந்த 16ஆம் நம்பர் பட்டன்ல தான் நீங்க எல்லாம் அழுத்த வேண்டியது. சோ அதை வந்து உங்களை டைவர்ட் பண்றதுக்காக தீய சக்தி பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. யாரும் மறந்து போய் அந்த 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் பட்டன் கிட்ட எல்லாம் போயிட போறீங்க, பாத்துக்கோங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் 17ஆம் தேதியன்று சென்னை வியாசர்பாடி மார்க்கெட் பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பில் மக்களுக்கு நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டது. இதனை கவனித்த தாவேகவினர் அந்த நோட்டீஸை வாங்கி பார்த்தபோது எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை என்றால் நோட்டாவின் பட்டனை அழுத்துங்கள் என 16வது வரிசை எண்ணை அதில் காண்பிக்கப்பட்டிருந்தது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விஜய்க்கு தேர்தல் ஆணையம் மின்னணு இயந்திரத்தில் 16 ஒதுக்கியிருக்கும் நிலையில் நோட்டாவை 16வது எண்ணாக சித்தரித்து நோட்டீஸ் வழங்குவதாக தாவேகவினர் ஆத்திரமடைந்தனர். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையான்னு தெரியல, 2வது நான் ஓட்டு போட போனா ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும், இந்த தடவை ஓட்டு போட்டு நான் ஒரு ஓட்டுல ஜெயிச்சிட போறாங்க யாராவது போங்க அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் இருந்துடாதீங்க. எதுக்காக நான் சொல்றேன்னாக்கா, நீங்க வந்து தாவேக்காக தான் போடணும்னு சொல்ல, நீங்க உங்க ஓட்டை நோட்டாக கூட போடுங்க, தவறு கிடையாது. ஆனா உங்க ஓட்டை போட்டுருங்க. ஏன் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு தொகுதியில ஒரு 2 லட்சம் வாக்குகள் இருக்கு அப்படின்னாக்கா அதுல வெறும் 1.5 லட்சம் வாக்குகள் 1.25 லட்சம் வாக்குகள் ஃபில் ஆயிருக்கு எல்லாரும் போட்டாங்கன்னா மிச்ச 25,000 வாக்குகள் போடப்படலை அப்படின்னாக்கா இந்த இடத்துல தான் ஆளுங்கட்சி தன்னோட பவரை யூஸ் பண்ணும். எப்படி இப்போ வந்து அந்த தபால் ஓட்டு அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு தேர்தல் ஆணையம் கேமராவோட வாங்குற இடத்துலயே போயிட்டு கை சின்னத்துக்கு போடுங்க, எப்படி நரி பேர்ல எழுதுங்க, ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்கன்னு பண்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா கை சின்னத்துக்கு வாங்கிட்டு வராங்க, காங்கிரஸுக்கு வாங்கிட்டு வராங்க. அதாவது தேர்தல் ஆணையம் பண்ண வேண்டிய வேலையை காவல்துறை கூட போய் கேமராவெல்லாம் வைக்கும் போதே இவனுக்கு இந்த வேலையை பண்றானுங்க திமுக காரனுங்க. அப்படின்னா நீங்க உங்க ஓட்டை போடாம போயிட்டீங்கன்னாக்கா அந்த ஓட்டு எல்லாத்தையும் போலியா இவனுங்க எடுத்து திமுக போட மாட்டாங்களா, நீங்க யோசிச்சுக்கோங்க. நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மக்களுக்கு இதை எடுத்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட வாக்கு உங்களுடைய உரிமை, அந்த உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. நீங்க நோட்டாக்கு கூட போடுங்க, தவறே கிடையாது. ஆனால் போடாம மட்டும் வராதீங்க, அதுதான் கள்ள ஓட்ட நாளைக்கு மாறும். இந்த நாட்டை நாசமாக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக மாறிடுவீங்க. உங்களோட ஒரு ஓட்டும் ரொம்ப முக்கியமான ஓட்டு. நான் ஓட்டு போட்டு என்ன ஆகிட போதுங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்க ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க போடனா உங்க ஓட்டை வேற ஒருத்தர் எடுத்து வேற ஒருத்தர் யாருன்னா போட்டு போயிடுவான். அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. போயிட்டு பூத்தில் எவ்வளோ நேரம் ஆனாலும் நில்லுங்க. ஏன்னா இந்த 5 வருஷத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்க்குறீங்க. நீங்க திடீர்னு போய் ஒரு கூட்டத்தில் ரேஷன் கடையில் கியூஓ ஏதோ ஒன்றுக்கு பொங்கலுக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா போய் அங்கெல்லாம் நிற்க முடியுது. உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கு நீங்க போயிட்டு அந்த பூத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நிற்க முடியாதான்றது மட்டும் செஞ்சு யோசிச்சுக்கோங்க. யாரோட ஓட்டையும் வீணடிச்சிடாதீங்க. உங்க ஓட்டு கம்பல்சரி விழ வேண்டியது. நோட்டாக்கு கூட போடுங்க, ஆனால் போடாம மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க போடாம விட்டீங்கன்னா திமுக அவங்களுக்கு கள்ள ஓட்டா குத்திடுவாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கும்படி பண்ணுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு தலைவனுக்கான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்களை ரிசீவ் பண்றது. இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பெரம்பூர் அவர் இடத்துல அந்த ஆஃபீஸ் செட் பண்ணி அங்கே பொதுமக்களை வர வச்சு அவங்க கிட்ட குறைகளை கேட்கறதாக இருக்கட்டும், வீடு வீடா தளபதி அவர்கள் போறதாக இருக்கட்டும், ஒரு தலைவனுக்கான தகுதியை நம்ம அதை பார்க்குறோம். அட் த சேம் டைம் நம்ம இது வரைக்கும் 5 வருஷம் ஆண்டிருக்கோம். இந்த 5 வருஷத்துல திருப்பி நம்மள மக்கள் உட்கார வைப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. நம்ம வந்து இந்த டைம்ல எவ்வளவு டவுன் எடுத்துருக்கணும் அப்படிங்கும்போது ஒரு மக்களையும் நம்ம எப்படி நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்றது. அதாவது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா 2020-21 காலகட்டங்களில் அதிமுக ஆட்சியிலிருந்து திமுகவுக்கு வரப்போதுன்னு நம்ம ஜெயகடா இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தா இரும்பு பெட்டியை கொண்டு வந்து என்னென்னமோ அப்பாவும் பிள்ளைய மோடி மஸ்தான் வித்தி எல்லாம் காமிச்சு ஓட்டுக்கிட்ட வாங்கிட்டாங்க.
இப்போ திரும்பவும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்துடும், மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த மமதையில் ஒரு அம்மா வந்து காலில் விழுறாங்க. நீங்களே பாருங்களேன் அந்த காட்சியை. இல்ல எவ்வளவு ஒரு கேவலமா அந்த மக்கள் நினைக்கிறார். நீங்க உங்க ஆட்சி காலத்துல 5 வருஷத்துக்கு மக்களை கேவலமா நினைக்கிறீங்க. அதுவும் குறிப்பா 4.5 வருஷத்துக்கு எதையுமே நிறைவேற்றாம கடைசி 6 மாசமா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா விஷயங்களும் நிறைவேற்றுறீங்க. அதாவது விட்டு போன ஸ்கீமை நிறைவேற்றுறதா இருக்கட்டும், திடீர்னு லேப்டாப் கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களுக்கு திடீர்னு மக்கள் மேல பாசம் வந்துடும். கோடை கால தொகையெல்லாம் போடுற அளவுக்கு மக்கள் மேல உங்களுக்கு கடைசி 6 மாசம் பாசம் வந்துடும். ஸோ அந்த 4.5 வருஷத்துக்கு உங்களுக்கு மக்கள் மேல பாசம் இல்லாம இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. ஒரு அம்மா வந்து காலில் விழுந்து மனு கொடுக்குது, அப்ப கூட அந்த அம்மா நான் பாக்குறேம்மா அப்படின்னு சொல்ல கூட வாய் வராத இவரெல்லாம் ஒரு தலைவராங்க. நான் கேட்கிறேன், இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு அப்பாவும் குழந்தைய வந்து அவர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க, கேமரா கவர் பண்ணுதான், அந்த கேமராவை இவர் மறைக்கிறான்னு சொல்லிட்டு போ அப்படி போ பாருங்களேன் நீங்களே. இந்த மக்களை எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா இவர் நினைக்கிறாரு அப்படின்றத இதை தாண்டி வேற எந்த சான்றையும் நம்மளால சொல்ல முடியாது. உண்மையிலே ஒரு அம்மா காலில் விழுதா இருக்கட்டும், ஒருத்தர் வந்து பக்கத்தில் நின்று முதலமைச்சர் வராருப்பா, அவர் வந்து இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் வந்தது கிடையாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு நம்மளை பார்க்கறதுக்கு. அட்லீஸ்ட் இப்போ அவர் பக்கத்தில் போய் நின்று அவர் 4 வார்த்தை பேசுவோம், இல்லை பேசலாம் கூட பரவாயில்ல, போய் பக்கத்தில் நிப்போம்னா கேமரா மறைக்குது போ பின்னாடி அப்படிங்கிறாருன்னா இப்படியாப்பட்ட தலைவர் தேவையான்னு யோசிச்சுக்கோங்களேன். இதுல வந்து இவர் அப்பால இருந்து அண்ணனா ப்ரமோட் ஆயிட்டாப்ல. தளபதி வந்து உங்க அண்ணன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது வந்து பெண்களுக்கு அண்ணனாக இவரு அண்ணனா இவரு. உண்மையிலேயே சொல்றேன், மண்டையில் இருக்கிறத கைட்னார் அப்படின்னாக்கா இவர் யாருன்றது இவருக்கே தெரியும். நம்ம அதெல்லாம் சொல்ல விரும்பல. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம எதுக்கு நார் அடிக்கணும். அதனால தளபதி அவர்கள் என்னென்ன பண்றாரோ எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறாப்ல. தளபதி அவர்கள் பெரம்பூர் ஆஃபீஸில் உட்காந்து மக்களோட குறைகளை கேட்கிறாரு, மக்களை வீடு வீடா போய் பார்க்குறாரு, அவங்க வீட்டுக்கு போறாரு டைரக்டான போது அட்லீஸ்ட் உங்களை தேடி வர மக்களை கூட வாங்க நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க தலைவரா இல்லை எங்க தளபதி தலைவராங்க? சேஃப்டிக்கும் இந்த போதை இல்லாம இருக்கிறது மட்டும் கம்மியா ரொம்ப நல்லது. நைட் டைம்ல அதிகமா இங்க ஏரியால கரண்ட் கட் பண்றாங்க, அந்த கஞ்சா அந்த இது யூஸ் பண்றது நல்லா தெரியும். குப்பை கிடங்கு தான் நம்மளோட மேஜர் பிரச்சனையா நான் நினைக்கிறேன். இதுல இந்த ஆட்சி என்னமோ அப்படியே அறுத்து தள்ளிடுற மாதிரி பிரகாஷ்ராஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் சினிமா மாடல் அப்படின்னு ஒன்று இருக்காமா. எப்படி சினிமா மாடல்? உண்மையிலேயே சொல்றேன், பிரகாஷ்ராஜை பத்தி சினிமா துறையில் யாருக்கிட்ட கேட்டீங்கன்னா வண்டையா எடுத்து விடுவாங்க. ஏன் சொல்லு, சினிமா துறையில ஒரு மாமா பையன் இருக்கான் அப்படின்னாக்கா அது பிரகாஷ்ராஜை தாண்டி வேற யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மாமா பையன். உண்மையிலேயே விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்பதான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா சேகரபாபு பக்கத்துல வந்து சரியா பேசுறேன் தானே, சரியா பேசுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரன் கொடுக்குற ஸ்கிரிப்ட், திமுக கொடுக்குற காசு எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு அப்படியே வாந்தி எடுக்கிறதா பிரகாஷ்ராஜ் இப்போ திருப்பி பணத்தை கொடுத்து வந்து ஒரு மேடையில் சினிமா மாடல்னு வந்து வாந்தி எடுத்து போயிருக்காங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன், பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி பிரகாஷ்ராஜுக்கு இருக்கா நான் கேட்குறேன். சுயமா ஒரு கருத்து, இது வரைக்கும் மக்கள் சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுத்துருக்காரு. ஒரு பிரச்சனை இருக்குது. திமுக காரன் 2 வயசு குழந்தையை கெடுத்து கொலை பண்றான், பறக்கிற விமானத்தில் கையை பிடிச்சி இழுக்கிறான், தூத்துக்குடியில் 12வது படிக்கிற பொண்ணை நாசம் பண்ணி கொலை பண்றான். இது எதுக்குமே வாயை திறக்காத இந்த மாமா பைய இப்ப சினிமா மாடல்னு பேசுனா இவனை செருப்பால் அடிப்போமா மாட்டோமா? அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுயா நீ. யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? சரியா பேசுற நல்லா சரியா பேசுற. அடுத்ததாக இறுதியா நம்ம பெட்டிலதா பிரேமலதா அவங்களுடைய துரந்தர் பார்ட் 3 வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் 2-3 நாள் நடந்துச்சு. நம்ம வந்து அப்போ வெளியூர்ல இருந்ததால அதை பத்தி பேச முடியல. உண்மையிலேயே ரொம்ப நாடி நரம்பெல்லாம் துடிச்சுது. இந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்கும் போது நம்மகிட்ட கேமரா இல்லாம போயிடுச்சடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாடி நரம்பெல்லாம் துடிச்சுது. இப்போ கண்டிப்பா பேசி ஆகணும்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மேடையில் உண்மையிலேயே சொல்றேன், திமுகவை இந்த அளவுக்கு எந்த ஒரு கூட்டணி கட்சியும் அச்சு பொழந்தது கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு கேப்டன் ஆன்மா வந்து உள்ள இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவை பொலன்னு பொழந்திருக்காங்க. அதில் வேற ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் நான். அந்த மீம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னைய பார்த்தா ஒரு எம்பி சீட்டுக்கும் 10 எம்எல்ஏ சீட்டுக்கும் ரேஞ்சில் ஒரு காருக்கும் விலை போற மாதிரி தெரியுதாடா, கேப்டன் பொண்டாட்டிடா அப்படின்னு. உண்மையிலேயே அப்படியே கேப்டன் தான் எப்படி பேசியிருப்பாரோ அப்படியே. அண்ணன் மேல என்ன கூட்ட வைப்பீங்க, பள்ளியல் வன்கொடுமை, அதுக்கப்புறம் அந்த கஞ்சா போதை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவர் மேல வைக்க முடியும், வேற ஏதாவது வைக்க முடியுமான்னு கேட்கறாங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன்,
எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான் என்னங்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ. ஆக்சுவலா உண்மையில நான் சீரியஸா பேசியிருந்தாக்கா பல கேள்விகள் நம்ம பெட்டியில கிட்ட கேட்டிருப்பேன் நான். ஆனா அதை கேட்க விரும்பல. ஏன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவை இந்த கிழி கீழ்ச்சதுக்கு அப்புறமா நாம எதுக்கு அவங்கள போய் விமர்சிக்கணும்? அதனால அவங்க கேட்ட வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப சரி. இப்போ இதுதான் வந்து தெரியாம கேட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்கா தெரிஞ்ச இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரத்துக்காக போயிருக்காங்க. அங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படும் அப்படின்ட்டாங்க. ஏங்க உண்மையிலே தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்லை உண்மையிலே கேப்டன் ஆன்மா உங்களுக்குள்ள இறங்கிருச்சா? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றது திமுகங்க. அவங்க ஆட்சியாளர்கள் தாங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுடைய கூட்டணியில் இருந்தது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படும்ன்றீங்களேங்க. எந்த வகையில நியாயம்? உண்மையிலே நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்களா இல்லை உங்களை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக உள்ள இருக்கிறீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். எனவே நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும். இங்க இருக்கின்ற மக்கள் வாழ்க்கையும் உயரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அது என்னென்னா வந்து உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. உங்கள் ஓட்டை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஓட்டை போட்டே ஆகணும். ஏன்னா வந்து தபால் ஓட்டு அப்படின்றதுலையே திமுககாரன் தில்முள்ளு பண்ணுறான்னாக்கா நீங்கள் போடாமல் விடுற ஓட்டை எப்படியெல்லாம் போலித்தனமாக அவன் வந்து கள்ள ஓட்டாக போடுவான்றதை பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு வந்து திமுக பயங்கரமான தோல்வி பயத்தில் இருக்குது. ஏன்னா வந்து தாவேகாவுக்கு அந்தளவுக்கு ஒரு ஆதரவு. நான் ஒரு தொகுதியும் போயிருந்தேன். ஈரோடு பக்கம் போயிருந்தேன் நான். அதே மாதிரி இந்த வேலூர் பகுதி போயிருந்தேன். இந்த சைட்லாம் பார்க்கும்போது மக்கள் கொண்டாடுறாங்க. தளபதி விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க. வேட்பாளர் போய் நிற்கும் போது அப்படியே கண் கலங்கி அழுகுறாங்க அந்த வேட்பாளரை பார்த்து. அதாவது அண்ணன் எப்படியாவது வந்துடணும், அதாவது அந்த மக்கள் ஒரு மாற்றம் வந்துடாதா, எப்படியாவது நமக்காக ஒருத்தர் வந்துட மாட்டாருன்னு ஏங்குறாங்க. உண்மையிலேயே நீங்க போடாம விடுற ஒரு ஓட்டையும் திமுக காரன் கள்ள ஓட்டா மாத்திருவான். தயவு செஞ்சு அது உங்க ஓட்டை போட்டுருங்க. அதே மாதிரி பெரம்பூர் தொகுதி மக்கள் ரொம்ப உஷாரா இருங்க. இன்னும் எல்லா வேலைகளையும் நாசக்கார வேலைகள் எல்லாம் கூட இவனுங்க பார்ப்பானுங்க. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், அந்த 16ஆம் நம்பர் தளபதி விஜய் அவர்கள் சி ஜோசப் விஜய் அப்படின்னு இருக்கும், விசில் சின்னம் இருக்கும், அதுல போய் தேடி குத்துங்க நீங்க. அதுக்கப்புறம் எங்க தளபதி யாரை எங்க குத்தணுமோ அங்க குத்துவார் அந்த ஆட்சியாளர்களை. நீங்க கவலையே படாதீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஆதரவாளர் தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் தாவேகா தான் வரணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டு வாசல்ல அடுத்த 5 நாளைக்கு விசில் கோலம் போடுங்க. இதை நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன். நிறைய பேர் இப்ப அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் கோலம் போடுறது ஒரு ட்ரெண்டா எடுத்துட்டு எல்லாருமே அவங்க வீட்டு வாசல்ல விசில் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் தங்கள் வீட்டு வாசலில் விசில் சின்னத்தை கோலமாக வரைந்து அதை வித்தியாசமான அரசியல் ட்ரெண்டாக்கி வருகின்றனர். தேர்தல் களத்தில் வேட்பாளர்களின் முகத்தை விட அவர்கள் போட்டியிடும் சின்னமே வாக்காளர்களின் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்பது அரசியல்வாதிகளின் வியூகமாக இருந்து வருகிறது. அந்த வகையில்தான் தாவிக தலைவர் விஜய் தனது கட்சியின் விசில் சின்னத்தை மக்களிடம் பிரபலமாக்கிவிட நுணுக்கமான ஒரு வழியை தேர்ந்தெடுத்துள்ளார். வாக்காளர்கள் விசில் சின்னத்தை கோலமாக இட்டால் அது தனது கட்சிக்கான ஆதரவாக எடுத்துக் கொள்வேன் என வேண்டுகோள் விடுத்திருந்தார். அவரின் கோரிக்கையை ஏற்று தமிழகம் முழுவதும் தாவிக பெண் தொண்டர்கள் உற்சாகத்துடன் விசில் சின்னத்தை வீட்டு வாசலில் கோலமாக வரைந்தனர். அதுக்கு பாத்தீங்கன்னா திருநாய் கலக்க அந்த திமுக காரனுக்கு கொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி நீ விசில் கோலம் போடலான்னு? தயவு செஞ்சு சொல்றேன், உங்க வீட்டு வாசல்ல விசில் கோலம் போடுங்க. நீங்க தாவேகாவுடைய ஆதரவாளர்னு காட்டுங்க. ஒருத்தன் பண்ணாதான் இவனுக்கு வந்து கேள்வி கேட்பான. ஒரு தெருவில் 10 பேர் பண்ணா எவனை போய் கேள்வி கேட்பான்? அந்த அளவுக்கு தாவேகாவுக்கு ஆதரவு இருக்குன்றது தெரியட்டும். உலகமே திரும்பி பார்க்கட்டும் இந்த விசில் சின்னத்தை. தயவு செஞ்சு அடுத்த 5 நாளைக்கு உங்க வீட்டு வாசல்ல விசில் கோலம் இருக்கணும். அது வந்து ஒரு ரெக்வஸ்டா உங்க முன்னாடி நான் வச்சுக்கிறேன். சோ இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயங்களை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.